நம்மளோட தமிழக முதலமைச்சர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து உடம்பு சரியில்லாமல் இன்றைக்கி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி இன்றைக்கி 3 நாள் ஆகுது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை அட்மிட் ஆகிறாரு. செவ்வாய் புதன் முடிஞ்சு இன்றைக்கி வியாழக்கிழமை பொழுதே முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் ஐயாவோட குடும்பத்தில் எல்லாருக்குமே வந்து ஒரு சோதனைக்கான காலமாட்டம் இருக்குது. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஆடி மாதம் தான் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் ஐயா அவர்கள் வந்து இறந்து போனார் 2018. அதே மாதிரி அவருடைய மூத்த மகன் வந்து முத்து வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் வந்து தான் இறந்து போனார். அதாவது கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து காலமாயிட்டார். அது வந்து ரொம்ப ஒரு வருத்தத்துக்கு உண்டான ஒரு விஷயம். ஆடி 4ஆம் தேதி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதம் வந்து அவர் சனிக்கிழமை இறந்து போகிறாரு. அடுத்து 2வது நாள் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் ஐயாவுடைய இளைய மகன் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் உடல் பாதிப்புக்குள்ளே இருக்கிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா லேசான ஒரு உடல் ஒரு மயக்கம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு வந்து செய்தியில் சொன்னாங்க. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சை அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்குது. ஓய்வில் இருக்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய நடவடிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து ஒரு சில வீடியோக்களை ரிலீஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓகே பரவாயில்ல அவர் நல்லா இருக்கிறாருன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியுது. இதுலேருந்து அவர் மீண்டு வரணும். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாக போர்க்களம் அப்படின்னு சொல்லுவாங்க. சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆடி பண்டிகை இருக்குது. பொதுவாக குருச்சேத்திர போரில் வந்து பார்த்திங்கன்னா ஆடி பண்டிகை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் குருச்சேத்திர போர் 18 நாள் நடக்குது. அந்த 18 நாள் முடிஞ்ச வாட்டி வந்து பார்த்திங்கன்னா போரில் வந்து பார்த்திங்கன்னா மகாபாரத போரை பேஸ் பண்ணி தான் நம்ம ஊரில் ஆடி பண்டிகையை கொண்டாடுறாங்க. உதாரணத்துக்கு ஆடி பண்டிகையில் தேங்காய் சுடுற பண்டிகை வந்து பார்த்திங்கன்னா போருக்கு போகிறதுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சுட்டு அதில் அவங்களுக்கு பிடிச்ச கடவுளை வேண்டிக்கிட்டு சாமி கும்பிட்டு போய் இதுன்னுவாங்களாம். இந்த மாதிரிலாம் கூட ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம என்ன சொல்லிகிட்டு இருந்தோம்னா முதலமைச்சர் உடம்பு சரியில்லாமல் போனது இல்லைங்களா. இந்த ஆடி மாதம் அவங்க குடும்பத்தில் அனைவருக்குமே கொஞ்சம் ஒரு இதானதான்ருக்கு. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் அப்படிங்கிறது நம்மளுடைய பர்சனலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் வாண்டடான ஒரு மாதம் தான். இதெல்லாம் ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா 2004 ஐ திங்க். ஓகே ஆமாம் 2004 கூட கிடையாது, 2003 இருக்கும். 2003 வந்து அப்போ வந்து மாரியம்மன் கோயிலில் வந்து பூ மிதிக்கிறது கங்கணம் கட்டியிருந்தார். அந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கங்கணம் கட்டியிருந்த அதே வருஷம் ஒரு எதிர்பாராத ஒரு சூழ்நிலையின் காரணமாக ஆடி 16 ஆடி 18 முடிஞ்ச வாட்டி பண்டிகை. ஆடி 16 அந்த காலகட்டங்களில் ஒரு எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையின் காரணமாக அவர் ஒரு சோதனைக்குள்ளாகி அவர் வந்து கங்கணத்தை கழட்டி வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிருச்சு. அவர் கழட்டி வச்ச வாட்டி அது தெய்வ குத்தமாக என்னமான்னு தெரில. அப்போ வயசு எனக்கு 8, இன்றைக்கி 27, கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷமாகவே நம்மளோட குடும்பத்தில் ஆடி மாதம் அப்படின்னாலே ரொம்ப ஒரு வாண்டடான ஒரு மாதமாக தான் இன்றைக்கி வரைக்குமே இருந்துகிட்டு இருக்குது. இது வந்து யாருமே வந்து நம்புகிறாங்களோ என்னவோ, ஆனால் இதுதான் உண்மை. ஆடி மாதம் அப்படின்னு சொல்லி வந்துச்சுனால நம்ம மிகவும் ரொம்ப 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 அப்ஸ்காண்டிங்னு சொல்லுவாங்க. தலைமுறை வாழ்க்கை அஞ்ஞான மாதம்பாங்க. அந்த மாதிரி வந்து இந்த ஆடி மாதம்னு வந்துருச்சுனாலே நம்ம என்ன பண்ணுவோம், எதுலேயுமே தலையிட மாட்டோம். நாம் உண்டு நம்ம வேலை உண்டு இருந்துக்க வேண்டியது தான். இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நாங்கள் இப்படி இருந்துக்கிறோம். ஓகேங்களா. ஆடி மாதம் அப்படிங்கிறது நாங்கள் அப்போ இது பண்ணது. அப்பா கங்கணம் அப்படிங்கிறத கழட்டி வச்சார். இன்றைக்கி வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷம் ஆயுமே கூட வந்து பார்த்திங்கன்னா 19 தாண்டிடுச்சு, 20 வருஷமே ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. இன்றைக்கி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பிரதிபலிப்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்குது. அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது எதில் வேணாலும் விளையாடுங்க, சாமி விஷயத்தில் விளையாடாதீங்க. கடவுள் அப்படிங்கிறவர் மேலே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா. நாம் நினைக்கிறோம் எல்லாத்தையுமே இந்த விஷயம் நம்ம இதை கடந்து போயிட்டோம், இதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்ட்டு. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே இருந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. யாருமே தப்பிக்க முடியாது. பொதுவாக இந்த டிவி நிகழ்ச்சியில் வரும்ல, ஐ வில் பி வாட்சிங் யூ அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காட் இஸ் வில் வாட்சிங் நம்ம எல்லாத்தையுமே. கடவுள் அப்படிங்கிறவர் மேலே வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. ஓகேங்களா. நேர்மையாக இருங்க, நியாயமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. என்ஜாய் த லைஃப். ஓகேங்களா. பொதுவாக ஒரு விஷயத்தை நோக்கி போகிறீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம், அதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு 10-15 படிநிலைகளை முன்னாடியே யோசித்து வச்சுக்கோங்க. சும்மா என்னடா பொழுது முளைக்குது போகுதுன்னு சொல்லி யாருமே இருக்காதீங்க. அதாவது எந்திரிச்ச உடனே வேலைக்கு போனோமா, வந்தோமா, தின்னோமா, தூங்கினோமா, இது மட்டுமே ஒரு வாழ்க்கைன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்றீங்களா? கிடையாது. அதை தாண்டி வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்குது. நம்மளுடைய உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஒரு தவறான விஷயம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒருத்தர் நம்மகிட்டேருந்து சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஷிஃப்ட்டில் கணக்கு கொடுப்பாங்க. அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய டைமிங்க்கு என்ன, அந்த ஷிஃப்ட்டுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம செய்யக்கூடிய வேலை அந்த டைமுக்குள்ளாடி நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதை அவங்க வேலை வாங்கிக்குவாங்க. அந்த டைமுக்கு தான் காசு. ஓகேங்களா. நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா ஷிஃப்ட்டுக்கு தான் வேலை செய்கிறோம். நம்மள உலகத்தில் இன்றைக்கி ஒருத்தர் ஒரு ஷிஃப்ட்டுக்கு 500 வாங்குறாருன்னா 8 மணி நேரத்துக்கு அவருடைய வேலை அப்படிங்கிறது 500 ரூபா. உன்னை 500 கொடுத்து நான் ஒரு 8 மணி நேரம் குத்தகைக்கு எடுத்துக்கிறேன், நீ நான் சொல்கிற வேலையை நீ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கு அர்த்தம். ஓகேங்களா. உலகத்துலேயே ரொம்ப வேல்யூவான ஒன்று அப்படின்னா நேரம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த நேரம் தான் வந்து பார்த்திங்கன்னா
ரொம்ப முக்கியமான விஷயமே. நேரமே வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான அர்த்தம் வரும். நம்ம இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய டைமிங் அப்படிங்கிறது நேரம். இன்னொன்னு வந்து நம்மளுக்கு மீறி அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது நேரம் தான் சொல்லுவாங்க. பொதுவா ஒருத்தர் ஒரு நல்ல விஷயம் நடக்குது, ஆக்சிடென்ட் ஆகி பொழச்சுக்கிட்டாரு அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? நான் இந்த சாமி கும்பிட்டேன், இந்த சாமி என்ன காப்பாத்துச்சுன்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. இதுவே வந்து அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு இறந்து போயிட்டாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? அவங்க கும்பிட்ட சாமி கைவிட்டுச்சுன்னா சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. நேரம் சரியில்லப்பா அப்படிம்பாங்க. அதாவது நம்பளுக்கு சாதகமான ஒரு விஷயம் கிடைச்சிச்சுன்னா, அது நம்மளுக்கு கடவுள் குடுத்தாரு. நம்பளுக்கு சாதகம் இல்லாத ஒரு பாதகமான ஒரு விஷயத்த நடந்துச்சு அப்படின்னா, அத வந்து யாரு? நேரம் தான், நேரம் தான், நேரம் தான்னு சொல்லி நம்ம நேரத்து மேல பழிய போடுவோம். ஓகேங்களா? மனிதனோட இயல்பே வந்து அதுதான். ஒரு கதை கூட சொல்லுவாங்க. ஒரு திராட்சை பழ தோட்டத்துக்கு நரி போணுச்சாம். அது எகிறி பார்த்துச்சாம். அது பிக்க முடியலன்ன உடனே நரி கோவிச்சுட்டே போணுச்சாம். இந்த பழம் ரொம்ப புளிக்கும் அப்படின்னு சொல்லி திராட்சைய பார்த்து நரி குறை சொல்லிட்டு போணுச்சாம். அதுபோல தான் மனிதனுடைய மனமும், இயல்பான குணமும் ஒரு தன்னை நிரபராதியாக கொள்ள வேண்டும் என்பதற்காக, இன்னொரு நபரை குற்றவாளியாக பார்க்கும் தன்மை உடையது தான் வந்து பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய மனம், குணம், சுபாவம் எல்லாமே. ஓகேங்களா? வாழு, வாழ விடு, சந்தோஷமா இருங்க. ஓகேங்களா? எது எப்படி இருந்தாலும் சரி. ஓகேங்களா? விட்டு குடுத்து போங்க. சந்தோஷமா இருங்க. ஓகேங்களா? எல்லாரும் நல்லா இருங்க. திருப்தியா இருங்க.